இன்னைக்கு ராகி மாவுல ஒரு பலகாரம் பண்ணலாம். நல்ல சத்தான ஸ்வீட். ஒரு பாத்திரத்துல 2 கப் தண்ணி சேர்த்துட்டு 1/2 கப் கருப்பட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்குங்க. கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. 1/2 மூடி தேங்காவும் 4 வாழைப்பழமும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைப்பழத்தை பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்புல பேன் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருந்த வாழைப்பழத்தை இதுல சேர்த்துக்குங்க. பழம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காவை ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் வதக்கிட்டு இது கூட சுக்கும் ஏலக்காவும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதுல 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா கலந்ததும் கரைச்சி வச்சிருந்த கருப்பட்டி தண்ணியை இதுல கூட சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததும் அடுப்பை சிம்ல வச்சுட்டு 2 கப் ராகி மாவு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கைவிடாம கட்டி விடாம கலந்து விட்டுட்டு நல்லா கெட்டியாகணும். இந்த மாதிரி கடாயில ஒட்டாம கையில தொட்டு பாத்தீங்கன்னா ஒட்டாத அளவுக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிருங்க. ஆறுனதும் இந்த மாவு நல்லா கையில பிசைஞ்சு எடுத்துக்குங்க. பிசைஞ்சு வச்ச மாவுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வாழை இலைய கொஞ்சம் சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. வாழை இலையில எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த உருண்டையை எடுத்து வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி வாழை இலையில ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி கோன் ஷேப்ல ரெடி பண்ணிருக்கேன். இதுலயே ராகி மாவு நல்லா தட்டி எடுத்துட்டு அதுக்கு நடுவுல கொஞ்சம் மேங்கோ ஜாம் சேர்த்திருக்கேன். இது நான் வீட்லயே ரெடி பண்ணது. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சுத்திட்டு அந்த வாழை இலையில மடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜாம் வெளியே வராத அளவுக்கு ஓரத்துல எல்லாம் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா ராகி மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊத்தி சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருந்த வாழை இலை ஸ்வீட்டை ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. 10 நிமிஷம் வெந்ததும் அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம எடுத்துடலாம். சூப்பரான ராகி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வாழை இலை கிடைக்கலன்னா நீங்க இதை உருண்டையா உருட்டி கொழுக்கட்டை மாதிரி கூட வைக்கலாம். இதை கொழுக்கட்டை மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விதமா செஞ்சு கொடுத்தாதான் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிளேட்ல எடுத்து ஆற வச்சிருக்கும் போதே ஜாம் வச்சிருந்த அந்த ஸ்வீட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட்டாங்க. இப்படி உடைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கு. இது வாழை வச்சோடனே நல்லா கரையிற அளவுக்கு இருக்கும். கருப்பட்டியும் ராகியும் ரொம்ப நல்லது. இது குழந்தைங்களுக்கு சாக்லேட் கேக், ராகி கேக் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.